மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். இஸ்லாமிய இட ஒதுக்கீட்டு அரசாணையை ரத்து செய்த உயர் நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கண்டன ஆர்ப்பாட்டம். மதுரை கிரைம் பிரான்ச் அருகே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சமீபத்தில் உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி இஸ்லாத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்டோருக்கான இட ஒதுக்கீட்டு வழங்கிய தமிழ்நாடு அரசின் 2024 அரசாணையை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட தவ்ஹீத் ஜமாத்தை சேர்ந்த பெண்கள் மற்றும் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பங்கெடுத்தனர். இவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய இந்த தீர்ப்பை கண்டித்தும் நீதிபதியின் போக்கு சிறுபான்மையினருக்கு எதிராக இருப்பதாக கூறியும் தங்களுடைய முழக்கங்களை எழுப்பியதோடு கையில் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடை நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்களும் வீதிகளில் இறங்கி ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுத்ததற்கு பிறகு திமுக அரசு எங்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தது. முஸ்லிம்களில் குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் லப்பை, மரைக்காயர், ராவுத்தர் போன்ற ஒரு 7 பிரிவுகளை சார்ந்தவர்கள் தமிழக அரசால் இவர்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த வகுப்புகளை சார்ந்தவர்களுக்கு தான் 3.5% இடஒதுக்கீடு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்கே நாங்க நீண்ட நெடுங்காலமா வீதியில் இறங்கி போராடணும். எங்க மனைவி மக்களோட, பிள்ளைகளோட, வயோதிகத்தை அடைந்த பெற்றோர்களை வீதிக்கு வந்து இறங்கி நாங்க போராடி கிடைத்த ஒரு சமூக நீதி. இதுல ரொம்ப நெடுங்காலமாக மதம் மாறிய இந்து மக்களுக்கு, இந்து மதத்திலிருந்து குறிப்பாக SC, ST, PC போன்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த உரிமை கிடைக்காமல் இருந்தது. அவர்கள் தங்களை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டதற்கு பிறகும் சுயமா சிந்திச்சு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்திய அரசை பொறுத்தவரை, இந்திய நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொருவருக்கும் தத்தமது விரும்பிய மதத்தை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக தேர்வு செய்து தங்களை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி முஸ்லிம்களுக்கு உள்ள 3.5% இடஒதுக்கீட்டுல எங்களுக்கு தாங்க, அதன் அடிப்படையில் ஒரு அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கும் பொழுது TNPSC குரூப் 4, 3 போன்ற அந்த பிரிவுகளில் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது, பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது நீங்க முஸ்லிமே இல்லை, உங்களை லெப்பையா நாங்க கருத முடியாது, மரைக்காயர் என்று கருத முடியாது, உங்களுக்கு இந்த 3.5% இடஒதுக்கீடு பொருந்தாது என்று சொல்லி அதை நிராகரித்து வந்தார்கள். முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை அவர்கள் அடைய முடியாமல் இருந்தது. இதற்காகவும் தமிழகத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் உள்ளிட்ட பல்வேறு சமுதாய அமைப்புகள், மக்கள் அனைவரும் நீண்ட நெடுங்காலமாக போராடி கடந்த 2024 திமுக ஆட்சியில் இருந்த பொழுது இதற்கென்று ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அரசு, தமிழக அரசின் சார்பாக வேலை எடுக்கின்ற பொழுது, பணி வேலைக்கு விண்ணப்பத்தை பரிசீலிக்கின்ற பொழுது அவங்க PC என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் அல்லாத நபர்கள், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பிரிவின் கீழ் வேலை கேட்டா அவங்களை இந்த பிரிவில் கன்சிடர் பண்ணணும். Jellikattu dhotis and shirts from the house of Plateau.